அவரிடத்தில் ஜெபித்த பொழுது என்னுடைய சிந்தையை மாற்றினார், என்னுடைய பழைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சொன்ன வேத வாக்கியம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படியே சொல்கிறது. இப்படி துன்மார்க்கமா இருந்த என்னை, குடி பழக்கத்துல கஞ்சா போதை வசத்துல இருந்த என்னை தேவனாகிய கர்த்தர் விடுதலை ஆக்கினார். வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. அருமையான அம்மா, அருமையான அப்பா, தம்பி, தங்கச்சி, நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பாருங்கள். விட முடியாத காரியங்களை அவர் விட உங்களுக்கு உதவி செய்வார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபங்களா இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து